பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய எழுத்தடைவுகள் அறிமுக விழாவினுடைய சீர்மிகு தலைவர் அருமை நண்பர் செந்தலை கௌதமன் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரன்புக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் பொழிலன் பூங்குன்றன் ஆகியோர் உள்ளிட்ட அவைத்தலைவி தாங்கி சிறப்புற வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருஞ்சித்திரனாரினுடைய நினைவை போற்றி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சூலூரிலே பேசுவது என்பது எனக்கு மிகவும் ஒவ்வான ஒரு செய்தி. ஏனென்றால் நான் இந்த மண்ணினுடைய மைந்தன். சூலூரிலே தான் நான் உயர்நிலைப் பள்ளியிலே படித்து முடித்தவன். நான் இந்த மண்ணினுடைய மைந்தன் என்று சொல்வதனாலே கண்ணம்பாளையத்திலிருந்துடைய சிவப்பு தளபதி மௌனசாமி அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள் என்று கருதுகிறேன். ஏன்னா கண்ணம்பாளையத்துக்கும் சூலூருக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. இந்த சூலூர் தான் என்னை உருவாக்கிய ஒரு பேரூர் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே நான் இருந்தபொழுது என்னோடு சேர்ந்து இயங்கிய சூலூர் தமிழடியான் அவர்களை நான் நினைத்துக் கொள்கிறேன். பெரியார் சம உரிமை கழகம் என்ற அமைப்பை தொடர்ந்து அவர் செயலாற்றி வந்தார். அதே மாதிரி தமிழக மக்கள் பண்பாட்டு கழகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பிலேயும் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த காலத்தில் தான் நானும் தமிழடியானும் சூனா தமிழ்நெஞ்சன் போன்றோரும் இங்கே பல்வேறு விதமான பொது காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருந்தோம். அதற்கு பின்னால் வள்ளுவராசன் போன்றவர்களோடு இணைந்த தோழமை என்பது மிகவும் அற்புதமான செய்தியாகும். எனவே அந்த வகையிலே மிக விரிவாக நான் பாவலரேர் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தாலும் கால நேரம் கருதி 2 அல்லது 3 செய்திகளை மாத்திரம் மிகச் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எவரொருவர் அதிகாரத்தை எதிர்த்து நின்று மக்கள் சார்பாக நிற்கின்றாரோ அவர்கள்தான் விடுதலை வீரர்களாக கருதப்படுகின்றார்கள். வரலாற்றிலே மிகப்பெரிய அளவிற்கு நாம் அதற்கு எடுத்துக்காட்டுகளை கூற முடியும். தாஸ்தவஸ்கி தெரியும் உங்களுக்கு, ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய படைப்பாளி, உலகம் முழுதும் கொண்டாடக்கூடிய மிகச்சிறந்த இலக்கிய ஆசான். அவர் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்தை சொன்ன காரணத்திற்காக ஜார் மன்னன் ரஷ்யாவில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறவர். பின்னாலே பல்வேறு அழுத்தத்தின் காரணமாக அந்த மரண தண்டனையானது ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது. ஆனாலும் தொடர்ந்து தாஸ்தவஸ்கி 8 ஆண்டுகள் கையிலும் காலிலும் சங்கிலி பூட்டி சிறையிலே வைத்திருக்கின்றார். அதற்கு பிறகு அவர் வெளியே வந்து உலகத்தினுடைய மகத்தான படைப்புகளாகிய கரமசோவ் சகோதரர்கள், குற்றமும் தண்டனை, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் போன்ற அற்புதமான காவியங்களை அவர் இயற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி முகமது தார்விஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கவிஞர், ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படக்கூடிய அடையாள அட்டை என்ற ஒரே ஒரு கவிதையை எழுதியதற்காக அவர் கைது செய்யப்பட்டு கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் பாலஸ்தீன போராட்டத்திற்காக தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வந்தார். அவருக்கு லெனின் விருது பின்னாலே வழங்கப்பட்டது என்பது வரலாறு. அதே மாதிரி எண்ணற்ற உதாரணங்கள் நாம் சொல்லலாம். ராபின்சன் குரூசோ என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு படைப்பு, அதை இயற்றியவர் டேனியல் டூபே என்று சொல்லப்படக்கூடிய அவர் அதே மாதிரி தான் சிறையில் அடைப்பட்டு உதைப்பட்டு பிறகு மிகத்தான படைப்புகளை அடைத்தினார். எல்லாவற்றை காட்டிலும் புரூனோ, இத்தாலியை சார்ந்த ஒரு தத்துவாசிரியர், அவர் அரசாங்கத்தை எதிர்த்த காரணத்திற்காக, குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தினுடைய பைபிளில் சொல்லக்கூடிய கருத்தை மறுத்ததற்காக, சூரியன் தான் இங்கே மையமாக இருக்கிறது, பூமி போன்றவை சுற்றி வருகின்றது அவற்றை என்று சொன்னதற்காக முச்சந்தியிலே ஒரு தூணிலே கட்ட வைத்து உயிரோடு எரித்து சாம்பலாக்கப்பட்டார் என்று வரலாறு பதிவு செய்து பார்க்கிறோம். அப்போ யார் அரசாங்கத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்திலே உறுதியாக இருக்கிறார்கள் அவர்தான் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான செயலை செய்தவர் தான்
பாவலர் பெருஞ்சத்தனார் அவர்கள். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இந்திரா காந்தி அவர்கள் மரணம் அடைந்த பொழுது அவருடைய விருப்பத்தின்படி அல்லது அவர் எழுதிய உயிலின்படி அவரை எரித்து சாம்பலாக்கியத பிறகு அந்த சாம்பலை இந்தியா முழுதும் தூவ வேண்டும் என்று ஒரு முனைப்பு எடுக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் அதுக்கு தடை சொல்லவில்லை. ஆனால் தமிழகத்திலே இருந்து ஒரு குரல் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தது. இந்த மாதிரியான ஒரு மூடநம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை இந்தியா முழுவதும் பரப்புது என்று சொல்லப்படுவது சட்டவிரோதம், எனவே இதற்கு தடை செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்பியவர் பெருஞ்சத்தனார் அவர்கள். பிறகு அது வழக்கு மன்றத்துக்கு போனது. அவர் மத நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியத்தை அவர் சொல்லுகிறார், எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வழக்கு தள்ளுபடி செய்து விட்டார். இப்போ அதே மாதிரி தான் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை வலிமையாக எடுத்து சொல்லக்கூடிய பல்வேறு உதாரணங்களை நாம் குறிப்பிட முடியும். குறிப்பாக ஒரு புலவர், அவர் இலக்கிய கூட்டத்தில் மாத்திரம்தான் பொதுவாக அவர்களை பற்றி நாம் பேசுவோம். ஆனால் இதை போன்ற ஒரு அரங்கிலே, பொது அரங்கிலே பல்வேறு அரசியல் கருத்தாளர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே நாம் பேசுகின்றோம் என்றால் புலவர்கள் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்தார். அதான் நான் சொன்ன மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து என்னென்ன கருப்பு சட்டங்கள் இருக்கிறதோ அல்லது என்னென்ன ஒடுக்குமுறை சட்டங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அவர் மீது பாய்ச்சப்பட்டது. டிஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய தேச விரோத சட்டத்திலே அவர் அடைக்கப்பட்டார். அதே மாதிரி மிசா என்று சொல்லப்படக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்திலே அவர் அடைக்கப்பட்டார். அதே மாதிரி பொடா என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்திலையும் அடைக்கப்பட்டார். போட்டா என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்திலையும் என்னென்ன ஒடுக்குமுறை சட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறதோ அத்தனையும் அவர் மீது பாய்ச்சப்பட்டது. ஏறக்குறைய 18 முறை அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் 2 ஆண்டுகள் அவர் சிறையிலே கழித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற காரணத்தினால தொடர்ந்து சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் போராடினார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம் இன்றைக்கு ஆலய வழிபாட்டை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பெருஞ்சத்தனாருடைய மகத்தான ஒரு காரியத்தை பற்றி நாம் கண்டுணர வேண்டும். 1971ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுகிறது. ஆலயங்களில் தமிழ் பயன்படுத்தப்பட வேண்டும், தமிழ் வழிபாட்டு முறை போற்றப்பட வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது. இதை உடனே எதிர்த்து பார்ப்பனர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு தடை வாங்கி விடுகிறார்கள். அதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை, சாரத்தை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக டெல்லிக்கு சென்று பெருஞ்சத்தனார் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் என்னுடைய வரலாற்றிலேயே இல்லாத முறையில் உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழில் வாதாடினார். உச்சநீதிமன்ற வரலாற்றிலேயே அது கிடையாது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக போய் தமிழ் வழிபாட்டு உரிமைக்காக அவர் தொடர்ந்து போராடினார். பிறகு அது மிக யாருக்குரிய 15 ஆண்டுகள் அந்த விசாரணையெல்லாம் நடைபெற்று கடைசியில் மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பை வாங்கினார். சமஸ்கிருதத்தை போலவே தமிழிலும் வழிபாடு நடத்தலாம் என்ற ஒரு தீர்ப்பை பெருஞ்சத்தனாருடைய முன்முயற்சியினால் தமிழகம் பெற்றது என்பதை பார்க்கும். ஆனால் இது இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது அது வேறு விஷயம். அது மாத்திரமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னதை போல் அந்த இந்திரா காந்தி விஷயத்திலையுமே முதலாக உயர்நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் போய் தமிழில் வாதாடியவர் 2வது நபர். அவர் முதல் நபர் யாருன்னு சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் வாதாடினார். அவர் அதற்கு பிறகு 2வதாக வாதாடியவர் பெருஞ்சத்தனார் அவர்கள். இப்படி பல்வேறு வரலாற்று செய்திகளை நம்ம தொடர்ந்து குறிப்பிட முடியும். அதே மாதிரி 2 விஷயங்கள் அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஒன்று சாதி ஒழிப்பு என்பது, அடுத்தது தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை பரப்புவது என்பது. அதுவும் குறிப்பாக தந்தை பெரியாரை பற்றி அவர் எழுதுகின்ற அந்த கருத்துக்கள் மிக மிக அற்புதமானவை. பெரியார் ஒரு முனிவரைப் போல வாழ்ந்தார், ஒரு துறவியைப் போல அலைந்தார், ஆனால் ஒரு ஏவலாளியைப் போல வாழ்நாள் முழுதும் மக்களுக்கு தொண்டு செய்தார் என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி பெரியார் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழர்கள் குடுமியை வைத்து கொண்டு நெற்றி முழுவதும் சமய சின்னங்களை வைத்து கொண்டு வாயிலே பாகவத புராணத்தை பாடிக்கொண்டிருப்பார்கள். அதை மாற்றிய மகத்தான மனிதர் என்று சொல்கிறார். ஆரியத்தின் மீது பெரியார் தொடுத்த போர் என்பது வரலாற்றில் குருச்சேத்திர யுத்தத்தை காட்டிலும் மிகவும் புகழ் வாய்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு போரை தமிழ்நாட்டில் யாரும் அஞ்சக்கூடிய வகையில் தொடர்ந்து சமரசமில்லாமல் அவர் போராடினார் என்று குறிப்பிட்டார். அது மாத்திரமல்லாமல் ஒரு பெரியார் என்பவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல, அவர் ஒரு இனத்தின் தலைவர், அவர் ஒரு பண்பாட்டு புரட்சியாளர், அவர் ஒரு
தமிழ் விழுமியங்களினுடைய அடையாளம் என்பதாக அவர் குறிப்பிட்டார். அப்படி தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்களை பற்றி மிக விரிவாக அவர் இப்போ எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் இந்த அடைவுகளில் பார்க்கலாம். அதே மாதிரி சாதியை பற்றி அவர் குறிப்பிடுவது ரொம்ப கூர்மையான விமர்சனம். அவர் சொன்னார், தமிழனை கொண்டு போய் நிலாவிலே நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த நிலாவிலேயும் கூட அவன் சாதியை பரப்பி அந்த நிலாவை களங்கப்படுத்தி விடுவார் என்று அவர் எழுதினார். அது மாத்திரமல்லாமல் இந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதி பூதம் என்று சொல்லப்படுவதை தொடர்ந்து இந்திய கடல்லேயும் அதே மாதிரி வங்காளக்கடல்லேயும் கொண்டு போய் உருட்டி விட்டாலுடைய இதற்கு மாற்று கருத்து இல்லை என்பதாக குறிப்பிட்டார். அதை விட ரொம்ப கூர்மையான ஒரு விமர்சனத்தை வைத்தார். சாதியம் என்று சொல்லப்படக்கூடியவற்றில் புழுவாக நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார். அமெரிக்க அரசாங்கத்தினுடைய சிறப்பு விருந்தாளியாக இருக்கக்கூடிய ஒரு தகுதியும் இந்த சாதியை ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த புழுவாக இருக்கக்கூடியவற்றை தூக்கி பிடிப்பவனுக்கு 2 பேருக்கு ஒன்று தான். சாதியை தூக்கி பிடித்து கொண்டு நீ உயர்ந்த பதவியிலே இருந்தால் அதற்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்பதாக குறிப்பிடுகிறார். அதே மாதிரி தமிழின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாகத்தான் பெருஞ்சித்திரன் என்ற பெயரை அவர் வைத்துக் கொண்டார் என்பது பலருக்கு தெரியும். அப்போது ஒரு நேர்பேட்டியில் அவர் கேட்குறார், ஐயா நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள், அதனால் சங்க இலக்கியத்திற்காகத்தான் நீங்கள் பெருஞ்சித்திரனார் என்ற பெயரை வைத்து கொண்டீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது பெருஞ்சித்திரனார் அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு பதிலை சொல்கிறார், இல்லை அப்படி அல்ல, சங்க இலக்கியங்கள் மீது எனக்கு ஈடுபாடு அக்கறை இருக்கிறது, ஆனால் நான் பெயர் வைத்து கொண்டது அதற்கு காரணம் அல்ல. பெருஞ்சித்திரன் என்ற ஒரு கவிஞன் புறநானூற்றிலே ஒரு பாடல் பாடியிருக்கிறான், அந்த பாடல் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவெள்ளியாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த பெருஞ்சித்திரனார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புலவன் ஒரு ஏழை புலவன், அன்றாடங்காட்சி என்று சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலவன். அவன் குமணனிடம் போய் வள்ளலிடம் போய் தன்னுடைய வறுமையை எடுத்து சொன்னவுடன் குமணன் அளவற்ற பொருளை அந்த புலவருக்கு தருகிறார். அந்த அளவற்ற பொருளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு அவர் திரும்புகிற பொழுது தன்னுடைய மனைவியிடம் ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன கருத்து என்று சொன்னால், இந்த மாதிரி குமணனுடைய வற்றாத அந்த கொடைத்தன்மையின் காரணமாக அளவற்ற செல்வத்தை நான் வாங்கி வந்திருக்கிறேன், ஆனால் இதையெல்லாம் நீ பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் நம்முடைய எதிர்காலத்திற்காக பாதுகாப்பு என்று நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை புறநானூற்று அருமையாக இருக்கிறது. இன்னார்க்கு எண்ணாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்ந்தும் எண்ணாது நீயும் எல்லோருக்கும் கொடுமதி மனைகள் ஓயே என்பதுதான் அந்த புறநானூற்று பாடல். அதாவது இன்னாருக்கு என்று இல்லாமல் யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வளவு பேருக்கும் நீ கொடு, என்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ அதை வைத்து கொள்ளாதே, எல்லோருக்கும் கொடுமதி மனை கொடுவோயே என்று பாடிய அற்புதமான அந்த மனித நேயத்திற்காகத்தான் என்னுடைய பெயரை நான் பெருஞ்சித்திரன் என்று வைத்து கொண்டேன் என்று அருமையாக அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட அந்த மாபெரும் ஆளுமைக்கு ஏறக்குறைய 5700 பக்கங்களில் 16 தொகுதிகளாக மிகச்சிறந்த முறையில் தோழர் பொழிலன் அவர்கள் அதை பகுத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே அதை நாம் அனைவரும் நிச்சயமாக ஒவ்வொருவரும் தம்முடைய பொருளாதார சுமையை கருதாமல் அதை வாங்கி அவரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.